ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் போற வழியில இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல முத்துமலை முருகன் அப்படிங்கிற ஒரு கோவில் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன அவ்வளோ பெரிய ஃபேமஸ் அப்படின்னு தானே கேக்குறீங்க? எஸ், இங்க வந்துட்டு உலகத்திலேயே முதல்ல ஒரு பெரிய முருகர் சிலை இருக்கு அப்படின்னா அது வந்து இங்கே தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாருமே வந்து மலேசியால தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மலேசியால வந்து செகண்ட் பிளேஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகன் சிலை தான் முதலிடம். இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒன்னு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 146 அடியில ஒரு முருகர் சிலையை வந்து இங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். மலேசியா முருகனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த முருகனும் இந்த முருகனும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த முருகனுக்கும் இந்த முருகனுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற ஒவ்வொன்றுத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். மலேசியா முருகன் வந்து முழுக்க தங்க கலர்ல இருப்பாரு. ஆனா இந்த முருகனை வந்து 12 கலர்களால செஞ்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மலேசியா முருகனுக்கு வந்து வலது கையில வேல் வச்சிருப்பாரு, இடது கையை இடுப்புல வச்சிருப்பாரு. இந்த முத்துமலை முருகன் வந்து இடது கையில வேல் வச்சிருப்பாரு, வலது கையில ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மலேசியா முருகருக்கு தலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீடம் வந்துட்டு நார்மலா இருக்கும் கூம்பு வடிவில. ஆனா இந்த முருகருக்கு அதே கிரீடம் வந்து பின்னாடி சக்கரம் வடிவில் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு முருகருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் சொன்ன மாதிரி உலகத்திலேயே முதல்ல முருகருக்குன்னு பெரிய உருவம் வந்து அமைச்சது நம்ம தமிழ்நாட்டில் தான். மலேசியால இருக்கிறது 140 அடி முருகர் தான். ஆனா இங்க இருக்கிறது 146 அடி முருகர். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நாம வந்துட்டு முத்துமலை முருகன் கிட்ட இருக்கோம். முத்துமலை அப்படிங்கிறது இந்த முருகனுடைய பேர் இல்லை. இந்த முருகருக்கு பின்னாடி ஒரு மலை தெரியும். ஸோ அந்த மலையோட பேர் தான் முத்துமலை. ஆனா இந்த பிரம்மாண்ட முருகனுடைய பேர் வந்துட்டு விஸ்வரூப முருகன். இப்போ நாம வந்துட்டு அவரோட பாதத்தை தொட்டு நம்ம வந்து வணங்கியிருக்கோம், கிட்டவே வந்திருக்கோம். நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி உங்களுக்காக இதை வந்து நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கவே அன்னார்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த முருகனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் வருது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் சொன்ன மாதிரி மலேசியா முருகனும் இந்த முருகனும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மலேசியா முருகன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்துட்டு வெறும் உடம்போட இருப்பாரு. இந்த முருகர் வந்து உடம்புல தங்க கவசம் போட்டிருக்க மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த முருகரை சுத்தி இங்க இருக்கு. நம்ம இன்னும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முருகன் பாதத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜிக்கப்பட்ட வேலெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க, இங்க வேண்டுதெல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்றத இப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. இங்க வந்து பூஜிக்கப்பட்ட வேலெல்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த வேல் வந்து எதுக்காக? அக்கா, இந்த வேல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது வேண்டுதல் வைக்கிறவங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் நகர்த்தி ஆனவுடனே கொண்டு வந்து மறுபடியும் சுவாமி செலுத்துறவங்களும் இருக்காங்க, இல்லை வீட்டிலே வச்சு சுவாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான வேல் இருக்கு. இது வந்து ஒயிட் மெட்டல், இது பார்த்தீங்கன்னா பித்தளை. அதனால வேல் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இது வந்து நார்மலாவே வீட்டுல பூஜை செய்யறதுக்கு வாங்கிட்டு போகலாம். செவ்வாய் வெள்ளியில கற்பூரம் காட்டி சுவாமி கும்பிட்டோம்னா நம்ம முருகர் வந்து நம்ம கூட இருக்கிறதா ஒரு ஐதீகமா இங்க இருக்கு. ஓகே. சோ குங்குமம் வந்து எப்பவுமே ரெட் கலர்ல தான் மேக்ஸிமம், அது வந்து கிரீன் கலர்ல வச்சிருக்கீங்க. இந்த முருகருக்கு வந்து நம்ம இங்க முத்துமலை முருகருக்கு இந்த கிரீன் கலர் வந்து உகந்தது. ஒரு விசேஷமான ஒரு பச்சை குங்குமம் இது. அப்ப இங்க கோவில்லயும் பச்சை குங்குமம் தான் கொடுப்பாங்களா? இல்ல, இங்க ரெட் கலர் கொடுக்குறோம், வேணுங்கறவங்க வாங்கிட்டு போவாங்க. ஓகே. சோ இங்க இந்த முருகர் தான் இங்க வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முருகர் தான், அப்புறமேட்டுக்கு தான் இவரை வச்சு அந்த முருகர் கட்டினது. ஓகே. இந்த முத்துமலையில தோணுது ஃபர்ஸ்ட் இவர் தான், இதை வச்சு தான் அப்புறமேட்டு அடுத்து அந்த முருகர் கட்டண ஆரம்பிச்சது. தேங்க்யூ சோ மச்.
நான் சொன்ன மாதிரி இந்த முருகனை சுத்தி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. சோ அதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த முருகனை வந்து இப்ப நாம கிட்ட போய் தரிசனம் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க? எஸ். சோ இந்த முருகனை ஒரு 10 அடி தூரத்துல இருந்தே அவரோட முகத்துக்கிட்ட நின்னு நாம வந்துட்டு தரிசனம் பண்ண போறோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஃப்ட் வச்சிருக்காங்க. சோ லிஃப்ட்ல போயிட்டு ஒவ்வொரு விஷயமா இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, முருகர் கையில ஒரு பெரிய வேல் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன பஞ்சலோக வேல் இருக்கு. அந்த வேல்ல போயிட்டு நம்மளோட கையாலேயே பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ பண்ணலாம். அப்படி நாம நம்மளோட கையால பண்ற அந்த அபிஷேக தண்ணியோ பாலோ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மூலவருக்கு போயிட்டு சேருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படி நடக்குது, எந்த மாதிரி இதெல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் இப்ப நாம வந்து நேர்ல போய் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் இன்னும் எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்ற மாதிரி இந்த கோவிலை சேர்ந்த ஒரு அர்ச்சகரையும் நாம வந்து மீட் பண்ண போறோம். சோ எல்லாத்தையும் இப்ப நம்ம லைவா பார்க்க போறோம். அண்ட் லைவா நீங்க இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த முருகனை சுத்தி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு சிறப்பு அம்சத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, முருகனோட கையில வேல் இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ வெளியில வந்து இவ்வளவு பெரிய வேல் வச்சிருக்காங்க. ஆனா அந்த வேலுக்குள்ளவே பாத்தீங்கன்னா இன்னொரு வேல் வந்து கிட்ட வச்சிருக்காங்க முருகன் கிட்ட. அதாவது பஞ்சலோக வேல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பஞ்சலோக வேல்ல போயிட்டு நாம வந்து நம்மளோட கையாலேயே பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். நாம அந்த மேல பஞ்சலோக வேல்ல ஊத்துற அந்த பால் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கருவறையை போய் சேருது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இங்க வந்து சொல்லப்படுது. அது உண்மையிலே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முருகனுடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு தியான மண்டபம் இருக்கு. கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 பேர் அதுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அந்த அளவுக்கான வசதிகளை இந்த முருகனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்ப நாம வந்து போய் பண்ண போறோம். சோ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு நாங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சலோக வேல் வந்து இப்ப நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். அது வந்து மேல இருக்கு. இப்ப அந்த பிரம்மாண்ட முருகனை நாம ஒரு 10 அடி தூரத்துல இருந்து கிட்ட பார்த்து தரிசனம் செய்ய போறோம். எல்லா இடத்துலையும் சுவாமி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் பூமியில் இருக்கிறப்போ சுவாமி கிழக்கு முகமாகவும், மலை மேல் இருக்கிற மூர்த்திகள் எல்லாமே மேற்கு முகமாகவும் இருப்பார். ஆனால் நம்ம முத்துமலையில் திசை நோக்கி காட்சி அளிக்கிறார். தெற்கு வந்து காலனுடைய திசை, கால சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார் சுவாமி. அதே மாதிரி காலச்சக்கரன்னு சொல்லுவாங்க. 30 வருடம் வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் நம்ம முத்துமலை முருகப்பெருமானோட பாதத்தை யாரெல்லாம் பணிந்து வணங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே தாழ்வே கிடையாது, எல்லாம் உயர்வு தான். அதே போல் சுவாமி எல்லா இடத்துலையும் வலது கையில் வேல் தாங்கியிருப்பார். முத்துமலையில் இடது கையில் வேல் தாங்கியிருக்கிறார். இடது கையில் இருக்கிறது சத்ரு சம்ஹாரம் பண்ணுறப்போ எல்லா இடத்துலையும் எல்லா ஆலயத்திலையும் இடது கையில் தான் வேல் வச்சுருப்பார் சுவாமி. அதுபோல் இங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தியாக நித்தியமும் சுவாமிங்க நின்றுட்டுருக்கார். அப்புறம் எல்லா ஆலயங்கள்லேயும் சுவாமி வெறும் உடம்புல நகை சாத்திட்டு இருப்பார். எல்லாம் பள்ளியில் இருக்கிற மாதிரி ராஜ உடையோட காட்சி அளிப்பார். ஒரு சுவாமிக்கு எப்போ சாநித்தியம் சக்தி ஏற்படுது அப்படின்னா, வழிபாடு செய்கிறவங்க அர்ச்சகருடைய இந்த வேத சாஸ்திரங்களாலேயும் மந்திரங்களாலேயும், அதே மாதிரியே பூஜை அந்த பூஜைக்கு கூடிய பிம்பமானது சிலையானது சிற்பசாஸ்திரப்படி செஞ்சுருக்கணும். இப்படி தேவலோக தச்சன் விஸ்வகர்மா அவரே செஞ்ச மாதிரி இந்த இடத்துல சுவாமி வடிச்சிருக்காங்க. நம்ம கோவில் தலைவர் ராஜரிஷி ஸ்ரீதரையா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு அங்கலமும் ஒரு கண்படாத இடம் கிடையாது, அப்படி பார்த்து இந்த முத்துமலை முருகப்பெருமானை வடித்து மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார்கள். அதே போல் இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த எல்லா ஆலயத்திலும் நம்ம தான் போய் சுவாமி பார்க்கணும். எவ்வளோ லைனில் நின்று மூல தரிசனம் பண்ணணும். ஆனால் இந்த முத்துமலையில் இந்த மண்ணை மிதித்த உடனே சுவாமி வந்து நம்மளை பார்த்துருவார். அவருடைய அருள் பொங்கும் பார்வை நம்ம மேலே பட்ட மாத்திரத்தில் நம்மளுடைய தீராத வினைகள்லாம் தீரும், வேண்டிய வரங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது இந்த முத்துமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டமே சாட்சி.
சுவாமியுடைய கையில் வந்து ஒரு பெரிய வேல் தாங்கியிருக்கார் அவர். இந்த வேல் தான் உலகத்திலே பெரிய வேல். அந்த வேலுக்குள்ளார ஒரு ஐம்பொன் வேல் இருக்குது. அந்த வேலானது 6 படை வீட்டிலும் முருகப்பெருமாண்டை வச்சு பூஜிக்கப்பெற்ற சக்தி வாய்ந்த வேல். அந்த வேலுக்கு பக்தர்கள் வந்து வேண்டிட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதுனால அவங்கவுங்க கைகளாலே பன்னீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதன் மூலமாக 6 படை முருகப்பெருமானுக்கும் நம்ம முத்துமலை முருகப்பெருமானுக்கும் அவங்க கைகளால் பன்னீர் அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த புண்ணிய பலன்கள் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் வந்து சேரும் என்பது ஐதீகமானது. அதே போல் அவங்க எத்தனையோ புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடி யாகங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து வழிபாடு செய்தாலும் அங்கெல்லாம் தீராத கஷ்டங்கள் இந்த முத்துமலைக்கு வந்த உடனே அவங்க கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். அங்கெல்லாம் கிடைக்காத வரங்கள்லாம் கூட சுவாமி ரொம்ப அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்கார், கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக. அதே போல் அந்த பெரிய விஸ்வரூப முருகருக்கு நேர் எதிரில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. அது நம்ம மனிதனாக தோன்றி வச்சது கிடையாது. உலகம் எப்போ தோன்றியதோ அப்போவே தோன்றியது. அந்த மலையானது முருகப்பெருமானே அங்கே படுத்துட்டு ஆகாயத்தை பார்த்த மாதிரி அமைப்பில் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அந்த முருகர் தான் இங்கே முத்துமலையில் எழுந்து நின்று இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக வரக்கூடிய அன்பர்களை காத்து ரட்சிப்பதற்காக எழுந்தருளி இருக்கிறார் என்பது மக்களுடைய நம்பிக்கை. இந்த முத்துமலை முருகரை சுத்தி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதுல ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்த்தோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோபுரம் தெரியுது இல்லையா, அந்த தங்க கோபுரம் மாதிரி இருக்கு. அந்த கோபுரத்தை சுத்தி வடிவமைக்கப்பட்டிருக்குல்ல அந்த ரவுண்டு, அதுவுமே வந்து மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வேல் ஷேப்ல தெரியும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து ரொம்ப நுணுக்கமா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அறுபடை வீடு முருகரை வந்து நம்ம எல்லாராலையும் ஒரே நேரத்துல தரிசனம் பண்ண முடியாது. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த முருகருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்துல ஒரு சின்ன கோவில் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த கோபுரத்தை சுத்தி வந்துட்டு அறுபடை முருகரையும் வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் முருகர் எப்படி இருப்பாரோ, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மலையிலையும் அதே மாதிரியான சிலைகள் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ அறுபடை வீடு முருகரை வந்து நம்ம ஒரே இடத்துல தரிசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தாலே போதும், அத்தனை பலன்களும் உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியே ஆகணும். மலேசிய முருகருக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய முதல் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பில்டிங், அதாவது இந்த முருகரை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் போடும்போது 6 படை வீடுகளுக்கும் போயிட்டு அங்கிருந்து மண்ணை கொண்டு வந்து இதுல போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அத்தனை சிறப்பம்சம் வாய்ந்ததுதான் இந்த முத்துமலை முருகர். நான் சொன்ன மாதிரி இந்த முருகரோட பெயர் வந்து விஸ்வரூப முருகர். ஆனா எல்லாரும் முத்துமலை முருகர் முத்துமலை முருகர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மலேசியால எப்படி அந்த முருகர் பின்னாடி ஒரு மலை மேல ஒரு கோவில் போகுமோ, படி ஏறி போவாங்க, அதே மாதிரி இந்த முருகருக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு. இந்த மலையோட பேர் தான் முத்துமலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலை மேலையும் வந்துட்டு ஒரு சின்ன கோவில் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த கோவில், இந்த மலை வந்து 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மலேசியால வந்துட்டு படிக்கட் வச்சு அந்த மலை மேல ஏறி போவாங்க. ஆனா இதுல நம்ம படிக்கட்லாம் இல்லாம இந்த பாறை மேல ஏறி போயிட்டு அந்த கோவிலையும் தரிசனம் பண்ண போறோம். சோ வாங்க நம்ம அதையும் பார்க்கலாம். படிக்கட்ல ஏறுறதை விட இந்த மாதிரி பாறை மேல ஏறுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இங்க எல்லாரும் வந்து கல்லுலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி ஐதீகம், இந்த மாதிரி வேண்டுதல் உண்டு. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சு வந்து வேண்டிப்பாங்க. ஸோ வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சொந்த வீடு கூடிய சீக்கிரம் அமைஞ்சிரும் அப்படின்றது ஐதீகம். அதனாலதான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சோன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நான் வந்துட்டு ஒரு வில்லா டைப்ல தனியா வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த 300 வருடம் பழமையான அந்த கோவில் இருக்கு இங்க மேல, மலை மேல நம்ம ஏறி வந்துட்டோம். இப்போ வந்து கிட்ட கோவில போயிட்டு தரிசனம் பண்ண போறோம். இங்க நான் சொன்ன மாதிரி வீடு கட்டுற அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் இல்லாம, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் கூட வேண்டிக்கின்னு கயிறு கட்டுறாங்க. அதையும் பார்க்கலாம்.
மாதிரி இந்த முருகனுடைய முழு தரிசனத்தையும் நாம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சிறப்பம்சத்தை பத்தியும் நாங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே விரிவா வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்களும் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மலேசியன் முருகனுக்கும் இங்கே உள்ள முத்துமலை முருகருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா, மலேசியா உள்ள முருகரும் சரி, இந்த முத்துமலையில உள்ள முருகரும் சரி, இது 2த்தையுமே வந்து வடிவமைச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதிகள் குழு தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. மலேசியாலும் அவங்க தான் போய் செஞ்சிருக்காங்க, இங்கேயும் அவங்க தான் செஞ்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த முருகரை இங்க யாரு வடிவமைச்சது, இந்த கோவில் இங்க எப்படி உருவானது அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்திருக்கும். சோ மலேசியால இருக்கக்கூடிய முருகருக்கு வந்து அங்க வாழ்ற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி, சோ அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமா தான் அந்த முருகரை வந்து வடிவமைச்சாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த முருகரை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே அவங்களோட சொந்த செலவுல சொந்த நிலத்துல தான் இந்த கோவிலையும் இந்த முருகரையும் உருவாக்கி இருக்காங்க. இதுவே வந்துட்டு இங்க ஒரு சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது. சோ நீங்க வந்து மலேசியாவுக்கு போயிட்டு உலகத்திலே பெரிய முருகரை தரிசனம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய முருகரை தரிசனம் வந்து கண்டிப்பா இது மூலமா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க நேர்லயும் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். சோ இதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் உங்களை மீட் பண்றேன். So until then, bye.